அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றின ஒரு ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுது. விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அப்படி ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருமே பிஎம் கிசான் 21வது தவணை வருமா வராதா அப்படின்னு சொல்கிற இந்த சூழ்நிலையில் தற்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்குது. என்னன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை இந்த முறை விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு வருஷத்துல 6000 ரூபா ஒவ்வொரு தவணையா 2000 2000 2000 சொல்லிட்டு 3 தவணைகளாக போடுவாங்க. ஆனா இந்த 21வது தவணை மட்டும் சரிங்களா, தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில ரூபாய் 4000 ரூபாய் இந்த 21வது தவணையில் வழங்கப்படும் என்று ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4000 ரூபாய் எந்தெந்த விவசாயிகளுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தின ஒரு முழுமையான அப்டேட் தான் இந்த வீடியோல இருக்க போகுதுங்க. சரிங்களா, வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசான் 21வது தவணை இந்த விவசாயிகளுக்கு மட்டும் இந்த முறை ரூபாய் 4000 கிடைக்கும் தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா, பிஎம் கிசான் திட்ட விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவின் கீழ் 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த முறை 21வது தவணை தாமதமாகி வருகிறது. தாமதம் மற்றும் அடுத்த தவணை குறித்த அரசாங்கம் ஒரு புதிய புதுப்பிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, அது என்னன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம். ஸோ அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு விவசாயிகளுக்காக நடத்தும் முக்கியமான திட்டங்களில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் முக்கியமான மற்றும் பிரபலமான ஒரு திட்டமாக உள்ளது. இதன் மூலம் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 என்ற சம தவணைகளில் ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் கிடைக்கிறது. பிஎம் கிசான் திட்டம் 20வது தவணைக்கு முன்பு லட்சக்கணக்கான விவசாயிகள் இதற்கு தகுதி பெற்றிருந்தாலும் திட்டத்தின் விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது கவனிக்கப்பட்டது. இதன் விளைவாக அனைத்து அறிவுறுத்தல்களும் இணங்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தவணை இறுதி செய்வதற்கு முன்பு சில தேவையான பணிகளை முடிக்கவும் அவர்களிடம் கேட்டு கொள்ளப்பட்டது. இந்த தவணை தாமதத்திற்கு இது காரணம் லட்சக்கணக்கான விவசாயிகள் திட்டத்தில் வழிகாட்டுதல்களை மீறுவதாகவும் தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் சலுகைகளை பெறுவதாகவும் அரசாங்கம் தனது அதிகாரப்பூர்வ வலைதளங்களில் தெரியப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக 20வது தவணையின் போது லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை கிடைக்கவில்லை. மேலும் அவர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன. தோராயமாக 35 லட்சம் விவசாயிகள் நீக்கப்பட்டிருப்பதை குறிக்கிறது. தகுதி உள்ளவர்கள் தேவையான தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களின் நேரடி சரிபார்ப்பு நடந்து வருகிறது. அதன் பிறகு தகுதியான விவசாயிகள் மீண்டும் இத்திட்டத்தின் பலன்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, 20வது தவணை நிறுத்தப்பட்டவர்களுக்கு ரூபாய் 4000 கிடைக்குமா? வழிகாட்டுதல்களை பின்பற்றாததால் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் கீழ் தவணைகள் நிறுத்தப்பட்ட தகுதியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் குறித்த செய்தி கிடைத்துள்ளது. அத்தகைய விவசாயிகள் தேவையான தங்கள் தகவல்களை புதுப்பித்தால் நிலுவையில் உள்ள தவணை அடுத்த தவணையுடன் விடுவிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவுறுத்தி உள்ளது. அதாவது ஒரு ஆவணம் அல்லது தவறாக தகவல்கள் காரணமாக தவணை நிறுத்தப்பட்டால் அவை புதுப்பிக்கப்பட்டவுடன் நிலுவையில் உள்ள தவணை அடுத்த தவணையுடன் விடுவிக்கப்படும். உதாரணமாக 20வது தவணை நிறுத்தப்பட்ட தகுதியான விவசாயிகள் தங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவர்களுக்கு 21வது தவணையில் ரூபாய் 2000 + 2000 சேர்த்து 4000 ரூபாயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா,
விவசாயிகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா அது என்னன்றதை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. முதல்ல நீங்க கேஒய்சி கண்டிப்பா அவசியம் செஞ்சிருக்கணும். உங்களுடைய வங்கி கணக்குடன் ஆதார் இணைச்சிருக்கணும். அதே போல உங்களுடைய நிலம் சரிபார்ப்பு கரெக்டா இருக்கணும். அதே போல உங்களுடைய ஆதார் அட்டையுடன் மொபைல் நம்பர் இணைச்சிருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இணைச்சிட்டிங்கன்னா இன்று முதல் உங்களுக்கான 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 20வது தவணை யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த 21வது தவணையை சேர்த்து 4000 ரூபாயாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அரசு அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.